எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல பேராஷூட் அப்படின்னு உள்ள பிராண்டோட இது கோகோனட் ஆயில், ஆனா இதுக்கு கூட அலோவேரா ஜெல்லும் சேர்த்துருக்குறாங்க. ஏற்கனவே ரீசெண்டா பேராஷூட் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஹேர் ஆயில் ரிவ்யூ செஞ்சிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இதே ட்ரை செய்யலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இதை பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்கலாம். நான் இருக்கிறதுல ஸ்மால் பேக்கிங் தான் வாங்கியிருக்கேன். 75 ml ப்ராடக்ட். இதை விட பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது. கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா 2 விதமா தயார் செஞ்சு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கோகோனட்டை 2ஆ கட் பண்ணி ஷெல்லோட கோகோனட் இருக்கும், அதை வெயிலில் வச்சு நல்லபடியாக காய வைப்பாங்க. காய்ச்சதுக்கு அப்புறமா அந்த ஷெல்லுல இருந்து கோகோனட் கொஞ்சம் இலகிய வந்துடும். அதுக்கு பிறகு அதை எடுத்து மெஷின்ல போட்டு நல்லபடியா பிழிஞ்சி அதுல இருந்து ஆயிலை ராவா எடுப்பாங்க. இது மெத்தட் 1. செகண்ட் மெத்தட் எப்படின்னா, கோகோனட்டை 2ஆ கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற தேங்காயை துருவி எடுத்து அந்த தேங்காய் துருவல்ல இருந்து பால் பிழிஞ்சி எடுப்பாங்க. தேங்காய் பால் கிடைக்கும், அதை பாயில் செய்வாங்க. லோ ஃப்ளேம்லேயே பாயில் செஞ்சுட்டே இருப்பாங்க. டைம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, மேலே ஆயில் அப்படியே மிதந்து ஃபுல்லாக அப்படி கிடைக்கும். இது செகண்ட் மெத்தடு. இந்த ஆயிலை எப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, செகண்ட் மெத்தட் நான் சொன்னேன்ல, ஆயிலை பாயில் செஞ்ச மெத்தடு தான் இது. ராவா எடுக்கிற எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதே இது மாதிரி காய்ச்சி எடுக்கிற எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நல்லதா அப்படியே இருக்கும். இந்த ஆயிலை ஸ்மெல் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது காய்ச்ச எண்ணெய் அப்படின்னு. இதில் அலோவேராவும் சேர்த்துருக்குறாங்க. நார்மலாக நம்ம கோகோனட் ஆயில் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் செய்கிற நேரம் அதுக்கு கூட அலோவேரா மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சு பாருங்க, ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்டா ஷைனிங்கான லுக் கிடைக்கும். இதுலயும் அலோவேரா சேர்த்துருக்குறாங்க. இந்த ஆயில் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஹேருக்கு நல்ல நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும். ஹேர் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா ஷைனிங் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இது மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ப்ளூ கலரில் எல்லாம் பிரிண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளிப் டேப்பாக லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஓப்பன் செஞ்சு ப்ராடக்டை எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப திக்காகவும் இல்லை, வாட்டரியாக அந்த மாதிரியும் இல்லை. ஹேரில் அப்ளை செய்கிற நேரம் காணாமல் எதுவுமே போகாது. நல்ல ஸ்மெல்லு, அந்த காய்ச்சி எண்ணெயோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. தொடச்சி அப்புறம் கூட இருக்குது பாருங்க, ஆயில் அந்த ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப நல்ல ஆயில். ஓகேவா? ஒரு சில ஆயில் எல்லாம் அப்படியே வாட்டர் மாதிரி இருக்கும், காணாமல் போயிடும். அதெல்லாம் ஹேருக்கு அந்த அளவு பலன் கொடுக்காது. என்ன அப்படின்னா இருக்கணும், என்ன தேய்ச்சோம் அப்படின்னு உள்ளதுக்கு. அதுக்கு இந்த ஆயில் பெட்டராக இருக்குது. நார்மலாக நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அலோவேரா சேர்க்கப்பட்டு இந்த ஆயிலை யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஹேர் நல்ல ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். ட்ரை செஞ்சு பாருங்க, நிஜமாகவே நல்லா இருக்குது. இதுல கொடுத்துருக்குறாங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் செய்கிறனால ஹேர் சாஃப்டா இருக்கும், ஹேர் நல்ல நரிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு. அது நிஜம்தான், நல்லா இருக்குது. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.